ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். குரூப் டிக்கான ரிவிஷன் கிளாஸஸ் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு குரூப் டில எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய முக்கியமான கரண்ட் அஃபேர் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ண போறோம். குரூப் டி பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் அவேர்னஸ்ல 20 கொஸ்டின் வந்து கேட்பாங்க. இந்த 20ல இருந்து கரண்ட் அஃபேர்ல 10ல இருந்து 13 கொஸ்டின் வரைக்கும் கேட்டுருவாங்க. கரண்ட் அஃபேர் பொறுத்த வரைக்கும் கடைசி 8 மாசத்தோட கரண்ட் அஃபேரை நல்லா படிச்சுக்கோங்க. ஜனவரி 2026ல இருந்து ஜூலை 2026 வரைக்கும் இருக்கிற கரண்ட் அஃபேர், நவம்பர் டிசம்பர் 2025ஓட கரண்ட் அஃபேரை நல்லா படிச்சிருங்க. இந்த கரண்ட் அஃபேர்ஸை எனக்கு எங்க இருந்து படிக்கணும்னு தெரியலங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப் பிளஸ் டெஸ்ட் கோர்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். இதுல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இதோட ஃபீஸ் வந்து 999 லைஃப் டைம் வேலிடிட்டி. ஆனா குரூப் டிக்கு ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 199 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸுக்கு நான் என்ன ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடைசியா நடந்த ஜென் நம்பர் 8 2024ல 101 ஷிஃப்ட் வந்து முடிஞ்சிச்சு. அதுல கேட்ட மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ் எல்லாமே பிராக்டிஸ் பண்ணுங்க. சயின்ஸ்ல 101 ஷிஃப்ட் முடிக்கும் போது 2500 கொஸ்டினுக்கு மேல நீங்க வந்து கவர் பண்ணிடலாம். இந்த ஷிஃப்டோட கொஸ்டின்ஸோட பிடிஎஃப் என் கையில இல்ல. இந்த ஷிஃப்ட் கொஸ்டினோட பிடிஎஃப் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் வந்து 2499 லைஃப் டைம் வேலிடிட்டி. ஆனா இப்ப குரூப் டி போற ஸ்டூடெண்ட் 999 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம ஆப்ல இன்னைக்கு செக்ஷன் கண்ட்ரோலருக்கான செலெக்ஷன் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி டெக்னீஷியன் கிரேட் 1 and 3க்கான பேட்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இனி வரக்கூடிய ரயில்வே எக்ஸாம் படிச்சாலும் சரி, எஸ்எஸ்சி எக்ஸாம் படிச்சாலும் சரி, ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல நீங்க லைஃப் டைம் வேலிடிட்டியில வந்து ஜாயின் பண்ணிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமும் கிளியர் பண்ற மாதிரி A to Z எல்லாமே கொடுத்துருப்போம். கிளாஸஸ், மெட்டீரியல்ஸ், டெஸ்ட் சீரிஸ்ன்னு எல்லாமே இதுல கவர் ஆகிரும். இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஆல் இன் ஒன் அப்படின்னா ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. கரண்ட் அஃபேர் அப்படின்னா ஐ வாண்ட் சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்க. குரூப் டிக்கு மட்டும் கரண்ட் அஃபேர் வேணும் அப்படின்னா ஐ வாண்ட் குரூப் டி சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்க. அதே மாதிரி குரூப் டிக்கு நான் டெஸ்ட் எடுக்கணுங்கிற ஸ்டூடெண்ட் டெஸ்ட் பேட்ச்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் பேட்சோட ஃபீஸ் வந்து 499 லைஃப் டைம் வேலிடிட்டி. இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் குரூப் டி டெஸ்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. அதே மாதிரி நாளைக்கு 19/7/2026 நாளைக்கு ஈவினிங் 6 o'clock நம்ம ஆப்ல லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல ஆர்ஆர்பி குரூப் டிக்கான ஸ்டேட் லெவல் மெகா லைவ் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்றோம். அந்த டெஸ்ட்டை எல்லாருமே அட்டன் பண்ணிருங்க. ஓகே, ஆல்ரெடி நாம ஏப்ரல், மே, ஜூன் இந்த 3 மாசத்தோட டாப் 1500 கரண்ட் அஃபேர் வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். இன்னைக்கு நாம மார்ச்சோட டாப் 300 பிளஸ் கரண்ட் அஃபேர் கொஸ்டின் வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ப்ரீவியஸா நம்ம கொண்டு போன ஏப்ரல், மே, ஜூனோட கரண்ட் அஃபேர் கிளாஸ் பார்க்கல அப்படின்னா அதையும் நீங்க வந்து பாத்துருங்க. இதுல ஒரு 1500 ஒன்லைனர் கிட்ட நாம வந்து டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ஓகேவா? ஓகே, இப்போ மார்ச் மந்தோட கரண்ட் அஃபேர் வந்து பார்க்கலாம். இதுக்கப்புறம் நாம வந்து பிப்ரவரியும் ஜனவரியும் பார்க்கலாம். ஃபைனலா நம்ம வந்து ஜூலையோட கரண்ட் அஃபேர் பார்க்கலாம். எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் கடைசியா நவம்பர், டிசம்பர் 2025ஓட கரண்ட் அஃபேர் வந்து பார்க்கலாம். இது வரைக்கும் நீங்க கரண்ட் அஃபேர் படிக்கலனாலும் இப்ப கொண்டு போற இந்த ஒன்லைனர் கிளாஸஸையாவது நீங்க வந்து படிச்சிருங்க. மார்ச் மந்த்ல 300க்கும் மேற்பட்ட ஒன்லைனர் கொஸ்டின்ஸ் தான் நாம இப்போ டிஸ்கஸ் பண்ண போறோம். நேஷனல் சயின்ஸ் டே வந்து எப்போ? 2026. ஓகேவா? தேசிய அறிவியல் தினம் ஒவ்வொரு வருஷமும் எந்த தேதியில கொண்டாடப்படுகிறது அப்படின்னா பிப்ரவரி 28ல. 7th edition of the joint military exercise Dharma Guardian is conducted between which two countries? இந்தியா மற்றும் எந்த நாட்டுக்கிடையே தர்மா கார்டியன் கூட்டு ராணுவ பயிற்சியோட 7வது பதிப்பு நடத்தப்பட்டது? சோ தர்மா கார்டியன்ங்கிறது எந்த 2 நாடுகளுக்கு இடையிலான ராணுவ பயிற்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் இடையில இருந்த ராணுவ பயிற்சி தான் இந்த தர்ம கார்டியன். ஓகேவா? இப்போ 2026ல இந்த ராணுவ பயிற்சி எத்தனாவது எடிஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 7th எடிஷன், அதாவது 7வது பதிப்பு. ஓகே, who won the men's single title at the Delhi Open 2026? டெல்லி ஓபன் 2026ல ஆண்களுக்கான ஒற்றையர் பட்டத்தை வென்றவர் யார் அப்படின்னா ஸ்டெஃபனோஸ் சாக்கலரிடிஸ். According to the Global Residence Program Index 2026 by Henley and Partners, which country ranked first as the best place to live? Henley and Partners அமைப்போட உலகளாவிய குடியிருப்பு திட்ட குறியீடு 2026 படி வாழ்வதற்கு சிறந்த இடமாக முதலிடம் பிடித்த நாடு எது அப்படின்னா கிரீஸ். Which Indian president became the first to fly a sortie in the light combat helicopter பிரச்சந்த் in February 2026? பிப்ரவரி 2026ல லகுர போர் ஹெலிகாப்டரான பிரசந்த் இதுல பறந்த முதல் இந்திய ஜனாதிபதி யாரு அப்படின்னா பிரசிடென்ட் முர்மு, திரௌபதி முர்மு.
When is World NGO Day? ஒவ்வொரு ஆண்டும் உலக தன்னார்வ தொண்டு நிறுவன தினம் எந்த தேதியில் அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னா 27 பிப்ரவரி. இன்டர்நேஷனல் போலார் பியர் டே ஒவ்வொரு ஆண்டும் சர்வதேச பனிக்கரடி தினம் எந்த தேதியில் அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னா 27 பிப்ரவரியில. India signed a statement of intent on AI and digital cooperation with which country during the India AI Impact Summit 2026? இந்தியா AI தாக்க உச்சி மாநாடு 2026 போது செயற்கை நுண்ணறிவு மற்றும் டிஜிட்டல் ஒத்துழைப்புக்கான அறிக்கையில் இந்தியா வந்து எந்த நாட்டுடன் கையெழுத்திட்டுள்ளது அப்படின்னா ஸ்வீடன் கூட. Ministry of Culture signed an MOU to develop India's cultural and creative economy with which organization? இந்தியாவின் கலாச்சார மற்றும் ஆக்கப்பூர்வமான பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காக கலாச்சார அமைச்சகம் அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் வந்து எந்த அமைப்புடன் ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது அப்படின்னா இந்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை கூட்டமைப்பு அதாவது ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் சேம்பர்ஸ் அண்ட் காமர்ஸ் இண்டஸ்ட்ரி. Women, Business and the Law Report, which highlights global enforcement gaps in laws supporting women's economic participation, is released by which organization? பெண்களின் பொருளாதார பங்களிப்பை ஆதரிக்கும் சட்டங்களில் உள்ள உலகளாவிய அமலாக்க இடைவெளிகளை முன்னிலைப்படுத்தும் பெண்கள் வணிகம் மற்றும் சட்ட அறிக்கையை வெளியிடக்கூடிய அமைப்பு எது அப்படின்னா வேர்ல்டு பேங்க் குரூப் உலக வங்கி குழுமம். வாட் இஸ் த ஜீரோ பிரைஸ் ரீசன்ட்லி அனௌன்ஸ்ட் இன் இந்தியா? சமீபத்துல இந்தியாவில் அறிவிக்கப்பட்ட ஜீரோ பிரைஸ் என்பது என்ன? இது என்னன்னா சரிபார்க்கப்பட்ட மாசு குறைப்புக்கான இந்தியாவின் முதல் முடிவுகள் அடிப்படையிலான சுற்றுச்சூழல் விருது. ஓகேவா? ஜீரோ பிரைஸ்ங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ரிசல்ட் பேஸ்டு என்வரான்மெண்ட் அவார்ட் ஃபார் வெரிஃபைடு பொல்யூஷன் ரிடக்ஷன். எங்கெல்லாம் பொல்யூஷன் ரிடக்ஷன் இருக்கோ அங்க வந்து ஜீரோ பிரைஸ் அவார்டு வந்து கொடுக்குறாங்க. Which organization is launching SWIFT 2.0 to improve digital customs clearance and trade facilitation in India? இந்தியாவில் டிஜிட்டல் சுங்க அனுமதி மற்றும் வர்த்தக வசதிகளை மேம்படுத்துவதற்காக SWIFT 2.0 அறிமுகப்படுத்தும் அமைப்பு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இன்டைரக்ட் டாக்ஸஸ் அண்ட் கஸ்டம்னு சொல்லக்கூடிய மறைமுக வரிகள் மற்றும் சுங்க வரிக்கான மத்திய வாரியம். The government of India launched a pilot project to distribute food subsidies using the digital rupee under which scheme? இந்திய அரசு எந்த திட்டத்தின் கீழ டிஜிட்டல் ரூபாயை பயன்படுத்தி உணவு மானியங்களை வழங்குவதற்கான ஒரு முன்னோடி திட்டத்தை தொடங்கியுள்ளது? எந்த திட்டம் அப்படின்னா பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் அன்னா யோஜனா. Famous prehistoric paintings discovered in 1940 in southwestern France are located in which cave? என்ன சொல்லியிருக்காங்க? 1940 தென்மேற்கு பிரான்ஸ்ல கண்டுபிடிக்கப்பட்ட புகழ்பெற்ற வரலாற்றுக்கு முந்தைய ஓவியங்கள் வந்து எந்த குகையில் அமைந்துள்ளது அப்படின்னா லாஸ்காக்ஸ் குகையில வந்து இருக்கு. Jal Mahotsav organized by the Ministry of Jal Shakti will be held from which date? ஜல்சக்தி அமைச்சகத்தால ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த ஜல் மகோத்சவம் வந்து எந்த தேதியிலிருந்து எந்த தேதி வரைக்கும் நடத்தப்படுகிறது அப்படின்னா 8 மார்ச்ல இருந்து 22 மார்ச் வரைக்கும். நேஷனல் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் ஆர்கனைஸ்டு பை எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கன்க்ளூடட் இன் விச் சிட்டி? இந்திய தேர்தல் ஆணையத்தால் ஏற்பாடு செய்யப்பட்ட தேசிய வட்டமேஜை மாநாடு வந்து எந்த நகரத்தில் நிறைவடைந்தது அப்படின்னா டெல்லியில. Who became the first captain to secure a century in T20 World Cup? T20 உலக கோப்பையில் சதம் அடித்த முதல் கேப்டன் யார் அப்படின்னா ஹாரி ப்ரூக். ஓகே, இங்கிலாந்து கிரிக்கெட் கேப்டன். Which country has launched the world's first sovereign financial cloud services infrastructure for secure banking operation? பாதுகாப்பான வங்கி செயல்பாடுகளுக்கான உலகின் முதல் சார்பற்ற நிதி கிளவுட் சேவை உள்கட்டமைப்பை அறிமுகப்படுத்திய நாடு எது அப்படின்னா யுனைடெட் அரப் எமிரேட்ஸ். First state innovation mission under the Atal Innovation Mission of Nidhi Aayog has been launched in which state? நிதி ஆயோகோட அட்டல் இனோவேஷன் மிஷனின் கீழ் முதலாவது மாநில கண்டுபிடிப்பு மிஷன் எந்த மாநிலத்துல தொடங்கப்பட்டுள்ளது அப்படின்னா திரிபுரால. Rail Tech Policy aimed at promoting innovation and advanced technology in Indian Railways was announced by whom? இந்திய ரயில்வேயில் கண்டுபிடிப்புகள் மற்றும் மேம்பட்ட தொழில்நுட்பத்தை ஊக்குவிப்பதை நோக்கமாக கொண்ட ரயில் டெக் கொள்கை யாரால் அறிவிக்கப்பட்டது? யாராலனா ரயில்வே மினிஸ்டர் அஸ்வினி வைஷ்ணவால அறிவிக்கப்பட்டது. மேங்களூர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் received the Airport Service Quality Award 2025. In which category? மங்களூரு சர்வதேச விமான நிலையம் எந்த பிரிவுல 2025ஆம் ஆண்டுக்கான விமான நிலைய சேவை தர விருதை பெற்றுள்ளது? எதுக்கு அப்படின்னா பெஸ்ட் ஏர்போர்ட் அட் அரைவல்ஸ் வருகைக்கான சிறந்த விமான நிலையம். What is the name of Tripura's first incubation and innovation hub launched to promote
ஸ்டார்ட் அப்ஸ் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப், புதிய தொழில் முனைவு மற்றும் தொழிலதிபர்களை ஊக்குவிப்பதற்காக திரிபுராவுல தொடங்கப்பட்ட ஒரு மையத்தோட நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டி நெஸ்ட். ஃபர்ஸ்ட், கார்பன் கிரெடிட்ஸ் அப்ரூவ்ட் அண்டர் த பாரிஸ் அக்ரிமெண்ட்ஸ் கார்பன் மார்க்கெட் மெக்கானிசம் ஆர் ஃப்ரம் விச் கண்ட்ரி? பாரிஸ் ஒப்பந்தத்தின் கார்பன் சந்தை பொறிமுறையின் கீழ் அங்கீகரிக்கப்பட்ட முதல் கார்பன் வரவுகள் வந்து எந்த நாட்டை சேர்ந்தவை அப்படின்னா மியான்மரை சேர்ந்தது. Which country operates Iron Dome, David Sling and Arrow missile defense system? Iron Dome, David Sling மற்றும் Arrow ஆகிய ஏவுகணை பாதுகாப்பு அமைப்புகளை இயக்கும் நாடு எது அப்படின்னா இஸ்ரேல். Mission Basundhara 3.0 recently in news was launched by which state government? Mission Basundhara 3.0 கூடிய இந்த மிஷனை, இந்த திட்டத்தை எந்த மாநில அரசு தொடங்கியிருக்கு அப்படின்னா அஸ்ஸாம் மாநில அரசு. நேஷன் வைடு HPV வேக்சினேஷன் ப்ரோக்ராம் ஃபார் கேர்ள்ஸ் வாஸ் லான்ச்டு ஃப்ரம் விச் சிட்டி? பெண் குழந்தைகளுக்கான நாடு தழுவிய HPV தடுப்பூசி திட்டம் வந்து எந்த நகரத்துல இருந்து தொடங்கப்பட்டது அப்படின்னா அஜ்மீர்ல இருந்து தொடங்கியிருக்காங்க. ராஜஸ்தான் கவர்மெண்ட் ஹாஸ் ரீநேம்ட் மவுண்ட் அபு அஸ் வாட்? ராஜஸ்தான் கவர்மெண்ட் வந்து மவுண்ட் அபுவை வந்து என்ன மாதிரி நேம் மாத்திருக்காங்க அப்படின்னா அபுராஜ் அப்படின்னு நேம் மாத்திருக்காங்க. மவுண்ட் அபுவோட நியூ நேம் என்ன அப்படின்னா அபுராஜ். ஓகே. இந்தியா அண்ட் விச் கண்ட்ரி லான்ச்ட் 20 மில்லியன் யூரோ கிளைமேட் ரெசிலியன்ஸ் இனிஷியேட்டிவ் டு சப்போர்ட் இந்தியாஸ் நேஷனல் அடாப்டேஷன் பிளான்? இந்தியாவின் தேசிய தழுவல் திட்டத்திற்கு ஆதரவு அளிப்பதற்காக 20 மில்லியன் யூரோ மதிப்பிலான பருவநிலை பின்னடைவு முன்முயற்சியை இந்தியாவும் எந்த நாடும் சேர்ந்து தொடங்கின அப்படின்னா ஜெர்மனியும். வில்லேஜ் சவுந்தலா விச் டிக்ளேர்ட் இட் செல்ஃப் எ caste, ஓகேவா, caste free village in February 2026 is located in which district? பிப்ரவரி 2026ல ஒரு சாதியற்ற கிராமம் அப்படின்னு ஒரு கிராமம் வந்து அறிவிச்சிருக்காங்க. அந்த கிராமம் வந்து சவுந்தலா. ஓகேவா. இந்த கிராமம் வந்து எங்க இருக்கு அப்படின்னா அகில்யா நகர்ல வந்து இருக்கு. அப்ப இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் கேஸ்ட் ஃப்ரீ வில்லேஜ் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சவுந்தலா வில்லேஜ். இது அகில்யா நகர் மகாராஷ்டிரால இருக்கு. ஓகே. விச் டீம் ஓன் த ரஞ்சி ட்ரோஃபி 25-26 இந்த இயர் மைதன் ஃபைனல் அப்பியரன்ஸ்? ரஞ்சி கோப்பை 2025-26 தொடர்ல தங்களது முதல் இறுதி போட்டி தோற்றத்திலேயே சாம்பியன் பட்டத்தை வென்றது எது அப்படின்னா ஜம்மு காஷ்மீர் கிரிக்கெட் அணி. பக்யாங் ஏர்போர்ட் இன் சிக்கிம் will be renamed after which freedom fighter? ஓகேவா. சிக்கிம்ல இருக்கக்கூடிய பக்யங் விமான நிலையத்துக்கு எந்த சுதந்திர போராட்ட வீரரின் பெயர் சூட்டப்பட்டுள்ளது அப்படின்னா திரிலோகன் போக்ரல். ஓகேவா. உங்களுக்கு எப்படி கேட்கலாம்னா திரிபோகல் போக்ரன் ஏர்போர்ட் வந்து எங்க இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் கேட்கலாம். ஓகேவா. ஏன்னா இது வரைக்கும் நம்ம படிச்சிருக்கோம் ஸ்டாட்டிக் ஜிகேல பக்யங் விமான நிலையம் சிக்கிம்ல இருக்கு, பக்யங் சிக்கிம்னு. அதுக்குதான் நேம் எப்படி மாத்திருக்காங்கன்னா திரிலோகன் போக்ரல் ஏர்போர்ட்னு சொல்லியிருக்காங்க. திரிலோகன் போக்ரல் ஏர்போர்ட் சிக்கிமோட எந்த ஏர்போர்ட்டை இந்த நேமா மாத்திருக்காங்கன்னு கேட்பாங்க பக்யங்கு. இல்லைன்னா பக்யங்க எப்படி மாத்திருக்காங்கன்னு கேட்பாங்க திரிலோகன் ஏர்போர்ட். ஓகே. குஞ்ச் 2026 a multi-genre youth festival is organized by which institution? பல்துறை சார்ந்த இளைஞர் விழாவான குஞ்ச் 2026 எந்த நிறுவனத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அப்படின்னா ஜம்மு பல்கலைக்கழகம். ரயில்வே கிளைம் Tribunal system was launched under which initiative of Indian Railways? ரயில்வே கிளைம்ஸ் ட்ரிபியூனல் என்ற மின்னணு முறை இந்திய ரயில்வேயோட எந்த முன்முயற்சியின் கீழே தொடங்கப்பட்டுள்ளது அப்படின்னா 52 வீக்ஸ்ல 52 ரிஃபார்ம்ஸ் கொண்டு வர மாதிரி 52 வாரங்களில் 52 சீர்திருத்தங்கள். ஆஃப்டர் த டெத் ஆஃப் ஈரான் சுப்ரீம் லீடர் அலி கமேனே who was appointed as part of the temporary leadership council to perform the duties of the supreme leader? ஈரானோட உச்ச தலைவர் அலி கமேனியோட மறைவுக்கு பிறகு உச்ச தலைவரின் கடமைகளை செய்வதற்காக தற்காலிக தலைமை குழுவின் ஒரு பகுதியாக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னா அலிரேசா அராஃபி. ஓகேவா. சோ அலி கமேனியோட மறைவுக்கு பிறகு தலைவராக தற்காலிக தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் அப்படின்னா அலிரேசா அராஃபி. The Sustainable Road Safety Financing Project launched in India in February 2026 is an initiative of which organization? என்ன சொல்லியிருக்காங்க பிப்ரவரி 2026ல இந்தியாவில் தொடங்கப்பட்ட நிலையான சாலை பாதுகாப்பு நிதி திட்டம் எந்த அமைப்போட முன்முயற்சி அப்படின்னா ஐக்கிய நாடுகளின் சாலை பாதுகாப்பு நிதி யுனைடெட் நேஷன்ஸ் ரோட் சேஃப்டி ஃபண்ட். Which company received the first DRAM module shipped from Micron's new semiconductor ATMP facility in சனந்த் குஜராத்? குஜராத்தோட சனந்த்ல உள்ள மைக்ரானின் புதிய செமிகண்டக்டர் ATMP வசதியில் இருந்து அனுப்பப்பட்ட முதல் DRAM மாடுலை பெற்ற நிறுவனம் எது அப்படின்னா டெல். ஓகேவா. டெல் டெக்னாலஜி. வாட் நேம் டிட் இஸ்ரேல் கிவ் டு இட்ஸ் மிலிட்டரி ஆபரேஷன் டார்கெட்டிங் ஈரான் in the recent coordinated strikes with the US?
சமீபத்துல அமெரிக்காவுடன் இணைந்து ஈரானை குறிவைத்து நடத்திய தாக்குதலுக்கு இஸ்ரேல் தனது ராணுவ நடவடிக்கைக்கு என்ன பேர் வச்சாங்க அப்படின்னா ஆபரேஷன் லயன்ஸ் ரோர். ஓகேவா? ஆபரேஷன் லயன்ஸ் ரோர் முக்கியமான கொஸ்டின். ஓகேவா? யாரு கூட சேர்ந்து? அமெரிக்கா கூட சேர்ந்து யாரை தாக்குறதுக்கு? ஈரானை தாக்குறதுக்கு. சோ ஓகே, அமெரிக்கா கூட சேர்ந்து இஸ்ரேலு ஈரானை தாக்குறதுக்காக என்ன இது அந்த ராணுவ நடவடிக்கைக்கு என்ன நேம் வச்சிருக்காங்கன்னா ஆபரேஷன் லயன்ஸ் ரோர். Varanasi entered the Guinness World Records for planting over 2.5 lakh saplings in 1 hour using which plantation technique? வாரணாசி எந்த தோட்டக்கலை நுட்பத்தை பயன்படுத்தி 1 மணி நேரத்துல 2.5 லட்சத்துக்கும் அதிகமான மரக்கன்றுகளை நட்டு கின்னஸ் சாதனை படைச்சிருக்காங்க அப்படின்னா மியாவாக்கி முறையில மரக்கன்றுகளை நடுதல். நீல்கிரி wood pigeon that was recently seen in news is endemic to which region? சமீபத்துல செய்திகள்ல காணப்பட்ட நீலகிரி காட்டுப்புறா எந்த பகுதிக்கு உரிய பறவை அப்படின்னா மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்கு உரிய பறவை. Catherine O'Hara won the SAG Award for outstanding performance by a female actor in a comedy series for which show? கேத்ரின் ஓஹ்ரா எந்த தொடருக்காக நகைச்சுவை தொடரில் சிறந்த பெண் நடிகருக்கான SAG விருதை வென்றார் அப்படின்னா தி ஸ்டுடியோ. What is the total length of the Gurda Road Balangir Railway Line project in Odisha? ஒடிசாவில் உள்ள குர்தா ரோடு பலங்கீர் ரயில் பாதை திட்டத்தோட மொத்த நீளம் என்ன அப்படின்னா 301 கிலோமீட்டர். 9 cheetah from Botswana were recently released into quarantine enclosures at which national park in India? பூட்ஸ்வானால இருந்து கொண்டு வரப்பட்ட 9 சிறுத்தைகள் சமீபத்துல இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த தேசிய பூங்காவுல தனிமைப்படுத்தப்பட்டு விடப்பட்டன அப்படின்னு கேட்டிருக்காங்க. எங்க அப்படின்னா குணோ நேஷனல் பார்க். ஓகே, சோ இந்த குணோ நேஷனல் பார்க் எங்க இருக்குங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. Who has been appointed as the chairman and managing director of GAIL Limited? மார்ச் 2026 GAIL Limited நிறுவனத்தோட தலைவர் மற்றும் மேலாண்மை இயக்குனராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னா தீபக் குப்தா. Who scored 97 runs to help India complete their highest successful run chase in T20 World Cup history in 2026? 2026 T20 உலகக்கோப்பை வரலாற்றுல அதிகபட்ச வெற்றிகரமான இலக்கை எட்ட உதவ 97 ரன்கள் எடுத்தவர் யாரு? ஓகேவா? சோ யாரு அப்படின்னா சஞ்சு சாம்சன். ஓகே, இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், இந்த நியூஸ்ல பார்த்திருப்பீங்க. Recently, which state government launched the Divyang Sagyak portal, India's first fully integrated online platform for disability welfare schemes? மாற்றுத்திறனாளி திவ்யாங் அப்படின்னு வந்தாலே யாருக்குன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு திட்டம் தான் கொண்டு வராங்கன்னு அர்த்தம். மாற்றுத்திறனாளிகள் நலத்திட்டங்களுக்காக இந்தியாவுல முதல் முழுமையான ஒருங்கிணைந்த ஆன்லைன் தளமான திவ்யாங் சகாய போர்ட்டலை சமீபத்துல தொடங்கிய மாநில அரசு எது அப்படின்னா மகாராஷ்டிரா. Recently, who inaugurated Changtang road in North Sikkim? சங்தங் டு லச்சன், வடக்கு சிக்கிம் சங்தங் டு லச்சன் சாலையை சமீபத்தில் திறந்து வைத்தவர் யார் அப்படின்னா சஞ்சய் சேத். அடுத்த கொஸ்டின். Janshadi Sapta 2026 is being observed from which date to promote awareness about affordable generic medicines in India? இந்தியாவுல மலிவு விலையில மெடிசின்கள் மருந்துகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த ஜன்ஷதி சப்தா 2026 எந்த தேதியிலிருந்து கடைபிடிக்கப்படுகிறது அப்படின்னா மார்ச் 1ல இருந்து 7 வரைக்கும். Saudi Arabia's major oil refinery that temporarily halted operations after a drone attack is located at dash. ட்ரோன் தாக்குதலுக்கு பிறகு தற்காலிகமாக செயல்பாடுகளை நிறுத்திய சவுதி அரேபியாவோட முக்கிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் எங்க இருக்கு அப்படின்னா ராஸ் தனுரால இருக்கு. Who was awarded the ஜீவன் கௌரவ் சம்மன் at the National ஆரோக்கியா Fair 2026? தேசிய ஆரோக்கிய கண்காட்சி 2026ல என்னது ஜீவன் கௌரவ் சம்மன் விருது யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னா தேவேந்திர திரிகுணாவுக்கு. இது எல்லாமே டீடைல்டு எக்ஸ்பிளனேஷனா நம்ம CA PDF பிளஸ் டெஸ்ட் கோர்ஸ்ல உங்களுக்கு கொடுத்திருக்கோம். நமக்கு ரொம்ப டைம் கம்மியா இருக்கு குரூப் டிக்கு, அதனால நம்ம ஒவ்வொரு மாசத்துலயும் ஜஸ்ட் டாப் 500 ஒன்லைனர் மட்டும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, Kunj 2026 is a multi-genre youth festival is organized by which institution? இது ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம் அப்படிதானே? சோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே ஏற்கனவே நம்ம பார்த்ததுதான். Which country became the first in UK to legalize water cremation? ஐக்கிய ராஜ்யத்துல நீர் தகனத்தை சட்டப்பூர்வமாக்கிய முதல் நாடு எது அப்படின்னா ஸ்காட்லாந்து. Debrikar Wildlife Sanctuary, which recently hosted a Indian Bison Fest, is located in which state? சமீபத்துல இந்திய காட்டெருமை திருவிழாவை நடத்திய டெப்ரிகார் வனவிலங்கு சரணாலயம் எந்த மாநிலத்துல இருக்கு அப்படின்னா ஒடிஷாவுல இருக்கு. ஓகேவா?
ஸோ டெப்ரிகர் வனவிலங்கு சரணாலயம் எங்க இருக்குங்கிற மாதிரி ஸ்டாட்டிக் ஜிகே மாதிரியும் கேட்கலாம். ஸோ ரீசெண்டா இந்தியன் பைசன் ஃபெஸ்ட் எங்க நடந்துச்சுங்கிற மாதிரியும் கேட்கலாம். இல்லைன்னா ரீசெண்டா இந்தியன் பைசன் ஃபெஸ்ட் வந்து டெப்ரிகார் வனவிலங்கு சரணாலயத்துல நடந்திருக்கு. சோ அது எங்க இருக்கு? ஒடிஷால இருக்கு. இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். தமிழ்நாடு's first டார்க் ஸ்கை பார்க் has been established at which place? தமிழ்நாட்டோட முதல் டார்க் ஸ்கை பார்க் எந்த இடத்துல அமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னா கொல்லிமலையில. முசாலியா முதவாதி, Prime Cabinet Secretary of Kenya, will visit New Delhi to participate in which major geopolitical conference in March 2026? கென்யாவோட பிரதமர் அமைச்சரவை செயலாளர் யாருன்னா முசலியா முதாவாடி மார்ச் 2026ல புதுடில்லியில நடைபெறும் முக்கிய புவிசார் அரசியல் மாநாட்டுல பங்கேற்க உள்ளார். ஓகேவா? சோ எதுல அப்படின்னா ரைசினா டயலாக்ல. Alexander Stubb, the president of Finland, okay, president of Finland will be the chief guest at which major global conference held in New Delhi in March 2026? மார்ச் 2026ல புதுடில்லியில நடக்கக்கூடிய உலகளாவிய எந்த மாநாட்டுல பின்லாந்தோட அதிபர் யாரு அப்படின்னா அலெக்சாண்டர் ஸ்டப் வந்து தலைமை விருந்தினராக கலந்து கொள்வார். எதுல? ரைசினா டயலாக்ல. ஓகேவா? அவரு இந்த அலெக்சாண்டர் ஸ்டப் யாரு அப்படிங்கிற மாதிரியும் கேட்கலாம். இவர் பின்லாந்தோட அதிபர். இவர் இந்தியாவுக்கு வர்றாரு. எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரைசினா டயலாக்ல கலந்து கொள்றதுக்கு. இது எங்க நடக்க போகுது அப்படின்னா நம்ம இந்தியாவுல டெல்லியில நடந்திருக்கு. ஓகேவா? Who became the first Kashmiri woman to be appointed superintendent of Central Jail Srinagar? ஓகேவா? இந்த கொஸ்டினும் முக்கியமானது. 2026ல ஸ்ரீநகர் மத்திய சிறையின் கண்காணிப்பாளராக நியமிக்கப்பட்ட முதல் காஷ்மீரி பெண் யார் அப்படின்னா சபா ஷால். Bureau of Energy Efficiency celebrated its 25th Foundation Day at which venue? ஆற்றல் திறன் பணியகம் தன்னோட 25வது நிறுவன தினத்தை எந்த இடத்துல கொண்டாடி இருக்காங்க அப்படின்னா இந்தியா ஹேபிடட் சென்டர்ல வந்து கொண்டாடி இருக்காங்க. The recently launched EMI scheme for deferred customs duty has been introduced by which organization? ஒத்திவைக்கப்பட்ட சுங்க வரிக்காக சமீபத்துல தொடங்கப்பட்ட EMI திட்டத்தை அறிமுகப்படுத்திய அமைப்பு எது அப்படின்னா CBIC. Cassava brown streak disease recently in the news primarily threatens which of the following staple crops in Africa? சமீபத்துல செய்திகள் இடம்பெற்ற மரவள்ளி கிழங்கு பழுப்பு வரி நோய் ஆப்பிரிக்காவில் எந்த முக்கியமான பயிரை முதன்மையாக அச்சுறுத்தியது அப்படின்னா கசவான்னு சொல்லக்கூடிய மரவள்ளி கிழங்கு. Which Indian state leads the country in diseased organ donation as per recent data? சமீபத்திய தரவுகளின்படி இறந்தவர்களின் உடல் உறுப்பு தானத்துல முன்னணியில இருக்கக்கூடிய இந்திய மாநிலம் எது அப்படின்னா நம்ம தமிழ்நாடு. Who among the following has become the 93rd Grand Master of India? இந்தியாவின் 93வது கிராண்ட் மாஸ்டர் யார் அப்படின்னா ஆரவ் டெங்லா. Who is expected to resign as the CM of Bihar and move to the Rajya Sabha according to recent reports? சமீபத்திய அறிக்கைகளின்படி இப்ப ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ண மே மந்தோட கரண்ட் அஃபேர், ஏப்ரல் மந்தோட கரண்ட் அஃபேர் இது பார்த்துட்டோம். பீகார் முதல்வர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு ராஜ்யசபாவுக்கு யார் செல்வார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இது மார்ச்சோட கரண்ட் அஃபேர். அதனால யார் வந்து ராஜ்யசபாவிற்கு செல்வார் என எதிர்பார்க்கப்படுகிறதுன்னு கொஸ்டின் இருக்கு. ஆனா நம்ம ஏப்ரல் மேலேயே தெளிவா படிச்சிட்டோம். யாரு? நிதிஷ்குமார். Government of West Bengal signed an MOU with GAZ இதோட எக்ஸ்பான்ஷன் வந்து பாத்துக்கோங்க. ஓகேவா? So and state mission for clean Ganga to prepare basin based master plans for which rivers? இச்சாமதி மற்றும் ஜலங்கி ஆறுகளுக்கான வடிநில அடிப்படையிலான மாஸ்டர் பிளான்களை தயாரிக்க மேற்கு வங்க அரசு எந்த நிறுவனத்துடன் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது அப்படின்னா இதுதான் அந்த நிறுவனத்தோட நேம். ஜெய்சல் ஷாப்ட் இன்டர்நேஷனலே ஜுசமெனர் பெய்ட். ஓகேவா? சோ இதை நீங்க ஃபுல்லா படிக்கனாலும் படிச்சுக்கோங்க. இல்ல சிம்பிளா GAZ அப்படின்னு படிச்சுக்கோங்க. இல்லைன்னா உங்களுக்கு அந்த நிறுவனத்தோட நேம் கூட பெரும்பாலும் கேட்க மாட்டாங்க. அந்த ஆறுகளோட நேம் வந்து கேட்பாங்க. ஓகே, இச்சாமதி மற்றும் ஜலங்கி ஆறுகள். ஓகே, சோ எந்த மாநிலத்துல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மேற்கு வங்கத்துல. Endangered forest owlet was cited for the first time in which national park in 2026? அழியும் நிலையில் உள்ள காட்டு ஆந்தை எந்த தேசிய பூங்காவில் காணப்பட்டது? எங்க அப்படின்னா குணோ நேஷனல் பார்க்ல. ஓகே, குணோ நேஷனல் பார்க் எங்க இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. Which scheme was the 4 women welfare initiatives launched in Delhi by திரௌபதி முர்மு in March 2026? மார்ச் 2026ல டெல்லியில பிரசிடென்ட் திரௌபதி முர்மு அவர்களால் தொடங்கப்பட்ட 4 பெண்கள் நலத்திட்டங்கள் எது அப்படின்னா லக்பதி பிதியா யோஜனா. ஓகேவா? அடுத்து சகேலி பிங்க் ஸ்மார்ட் கார்டு, மேரி புஞ்சி மேரா அதிகார் மற்றும் இலவச LPG சிலிண்டர் உதவி திட்டம். இதுதான் அந்த 4 திட்டங்கள். இந்த 4 திட்டங்களையும் கொடுத்து ஆடு ஒன் அவுட் மாதிரியும் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க எக்ஸாம்ல. ஓகே,
Which state has enabled offline e-crop registration to help farmers facing internet connectivity issues? இணைய இணைப்பு சிக்கல்களை எதிர்கொள்ளும் விவசாயிகளுக்கு உதவும் வகையில் ஆஃப்லைன் இ பயிர் பதிவை அனுமதித்துள்ள மாநிலம் எது அப்படின்னா மகாராஷ்டிரா. வேர்ல்டு சீ கிராஸ் டே வந்து எப்போ? ஓகே, ஒவ்வொரு ஆண்டும் உலக கடல் புல் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னா மார்ச் 1ல. GI tagged Kirby Anglong ginger that was recently seen in news is associated with which state? புவிசார் குறியீடு பெற்ற கர்பி ஆங்லாங் இஞ்சி எந்த மாநிலத்துடன் தொடர்புடையது அப்படின்னா அஸ்ஸாம். Recently, Ashmolean Museum of the University of Oxford agreed to return a 16th century bronze statue of which saint to India? ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தின் முக்கியமான கொஷின். ஆஷ்மோலியன் அருங்காட்சியகம் 16ஆம் நூற்றாண்டை சேர்ந்த எந்த ஆழ்வாரோட வெண்கல சிலையை இந்தியாவிடம் ஒப்படைக்க ஒப்புக்கொண்டுள்ளது அப்படின்னா திருமங்கை ஆழ்வாரோட வெண்கல சிலை. டிஸ்கவரி ஆஃப் பரீடு பீச் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் beneath the surface of Mars was made by which rover? செவ்வாய் கிரகத்தோட மேற்பரப்பிற்கு அடியில் புதைந்துள்ள கடற்கரை போன்ற அமைப்புகளை கண்டறிந்த ரோவர் எது அப்படின்னா ஜூரோங். Veteran journalist H.K. Dua, who passed away recently at the age of 88, had received which Indian civilian award? சமீபத்துல 88 வயதுல காலமான மூத்த பத்திரிகையாளரான H.K. Dua இந்தியாவின் எந்த உயரிய விருதை பெற்றார் அப்படின்னா பத்மபூஷன் விருது 1998ல. அஸ்மிதா லீக் இஸ் பார்ட் ஆஃப் which flagship ஸ்போர்ட்ஸ் ப்ரோக்ராம் ஆஃப் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா? அஸ்மிதா லீக் இந்திய அரசின் எந்த முதன்மை விளையாட்டு திட்டத்தின் ஒரு பகுதி அப்படின்னா கேலோ இந்தியா மிஷன். சென்ட்ரல் வேர்ஹவுசிங் கார்ப்பரேஷன் ஃபங்க்ஷன்ஸ் அண்டர் விச் மினிஸ்ட்ரி? மத்திய சேமிப்பு கிடங்கு நிறுவனம் எந்த அமைச்சகத்தின் கீழ் இயங்குகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா நுகர்வோர் விவகாரங்கள், உணவு மற்றும் பொது விநியோக அமைச்சகம். இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கன்சியூமர் அஃபேர்ஸ், ஃபுட் அண்ட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன். Who is the author of the book Mahatma, a Great Communicator, released in March 2026? மகாத்மா எ கிரேட் கம்யூனிகேட்டர் கூடிய புத்தகத்தோட ஆசிரியர் யாரு அப்படின்னா தீராஜ் ககாடியா. மொஜ்தபா ஹொசைனி கமேனி. ஓகே, இந்த கொஸ்டின் ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம். ரீசன்ட்லி இன் நியூஸ் அசோசியேட்டட் வித் விச் கண்ட்ரி? சமீபத்துல செய்திகள்ல இடம்பெற்ற முஸ்தபா கொசைனி கமேனி எந்த நாட்டுடன் தொடர்புடையவர் அப்படின்னா ஈரான். சயின்டிஸ்ட் ரீசன்ட்லி டிஸ்கவர்ட் டார்க் ஆக்சிஜன் இன் விச் லொகேஷன்? விஞ்ஞானிகள் சமீபத்துல டார்க் ஆக்சிஜனை வந்து எங்க கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா பசிபிக் பெருங்கடலோட ஆழமான தரைப்பகுதியில. அடுத்த கொஸ்டின் பாருங்க. எகினஸ் கீசர் which recently erupted again after about 6 years, located in which national park? 6 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் வெடித்த எகினஸ் கீசர் எந்த தேசிய பூங்காவுல இருக்கு அப்படின்னா எல்லோஸ்டோன் தேசிய பூங்கா. Scientists recently discovered a 2 lakh year old horse DNA at which archaeological site? விஞ்ஞானிகள் சமீபத்துல 2 லட்சம் ஆண்டுகள் பழமையான குதிரையோட டிஎன்ஏவை எந்த தொல்பொருள் தளத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா ஜெர்மனில இருக்கக்கூடிய ஷோனிங்கன் தளத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க. ப்ராஜெக்ட் ஹனுமன்னா என்ன? லான்ச்டு டு அட்ரஸ் ஹியூமன் வைல்ட் லைஃப் கான்ஃபிளிக்ட் வாஸ் இன்ட்ரடியூஸ்டு பை விச் ஸ்டேட் கவர்மெண்ட்? மனித வனவிலங்கு மோதலை தீர்ப்பதற்காக, சுருக்கமா சொல்ல போனா விலங்குகளை வேட்டையாடுதல். ஓகேவா? ஹனுமான் திட்டம் வந்து எந்த மாநில அரசால் தொடங்கப்பட்டுள்ளது அப்படின்னா ஆந்திர பிரதேசத்தால் வந்து தொடங்கப்பட்டுள்ளது. முக்கியமான கொஸ்டின். Hadi Raisala festival, which recently completed 130 years of tradition, is celebrated in which state? ஓகேவா? அந்த ஹடி ரிசாலா திருவிழா வந்து எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது அப்படின்னா மகாராஷ்டிரால. Which two teams will play the T20 World Cup 2026 final? T20 உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் எந்த 2 அணிகள் வந்து விளையாண்டாங்க அப்படின்னா நியூசிலாந்து அண்ட் இந்தியா. Recently, West Bengal governor resigns ahead of assembly polls. Who was he? சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக சமீபத்துல ராஜினாமா செய்த மேற்கு வங்க ஆளுநர் யார் அப்படின்னா சி.வி. ஆனந்த போஸ். நீங்க டெய்லி பேசிஸ்ல கரண்ட் அஃபேர் படிச்சிருந்தீங்கன்னா இது உங்களுக்கு ஒரு ரிவிஷனா இருந்திருக்கும். ஏன்னா நம்ம கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப் கோர்ஸ்ல பாத்தீங்கன்னா டெய்லி உங்களுக்கு கரண்ட் அஃபேர் வந்து அப்டேட் பண்ணிடுவோம். டெய்லி படிச்சீங்கன்னா ஒரு 25 கொஸ்டின் தான். ஓகேவா? அன்னன்னைக்குள்ளதான் அன்னன்னைக்கு படிச்சு டெஸ்ட் எழுதிட்டீங்கன்னா எக்ஸாமுக்கு முன்னாடி கரண்ட் அஃபேர் வந்து உங்களுக்கு பர்டனா இருக்காது. Recently, who has been appointed as the new governor of Ladakh? சமீபத்துல லடாக்கோட புதிய துணைநிலை ஆளுநராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னா வினய் குமார் சாக்சனா. Which Indian company has been named an official partner for the World Engineering Day for Sustainable Development? நிலையான வளர்ச்சிக்கான உலக பொறியியல் தினம் 2026 அதிகாரப்பூர்வ கூட்டாளராக பெயரிட்டுள்ள இந்திய நிறுவனம் எது அப்படின்னா அதானி குரூப்.
Who has been appointed as the new governor of West Bengal? சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னராக மேற்கு வங்கத்தோட புதிய ஆளுநராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னா RN ரவி. Who has been appointed as the new governor of Delhi? டெல்லியோட புதிய ஆளுநர் யாரு அப்படின்னா தரஜித் சிங் சந்து. Which state government launched the 5th edition of the Head Start program for women entrepreneurs in March 2026? மார்ச் 2026ல பெண் தொழில் முனைவோருக்கான ஹெட் ஸ்டார்ட் திட்டத்தோட 5வது பதிப்பு எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது அப்படின்னா குஜராத்ல. Which district in Chhattisgarh has become a model for community-led water conservation through the Jal Sanjay Jan Bhagidari initiative? சத்தீஸ்கர்ல உள்ள எந்த மாவட்டம் ஜல் சஞ்சய் ஜன் பாகிதாரி முன்முயற்சியின் மூலம் சமூகம் தலைமையிலான நீர் சேமிப்புக்கு முன்மாதிரியாக மாறியுள்ளது? எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கொரியா. ஓகே. Which company கொரியாங்கிறது சத்தீஸ்கர்ல இருக்கக்கூடிய மாவட்டம். ஓகேவா? Which company launched the Sangam Infrastructure Innovation Center in India to accelerate AI and infrastructure development? செயற்கை நுண்ணறிவு மற்றும் உள்கட்டமைப்பு மேம்பாட்டை துரிதப்படுத்த இந்தியாவுல சங்கம் உள்கட்டமைப்பு கண்டுபிடிப்பு மையத்தை தொடங்கிய நிறுவனம் எது அப்படின்னா IBM. Census 2027 will be notable for which of the following features in India? மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 எந்த சிறப்பம்சம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து என்ன கொண்டு வரோம், ஃபுல்லி டிஜிட்டல் சென்சஸ் இன் இந்தியா வந்து கொண்டு வந்திருக்கோம். இந்தியாவின் முதல் முழுமையான டிஜிட்டல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு தான் இந்த 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்பு. இதுக்கான அம்பாசிடர் வந்து யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சுதர்சன் பட்நாய்க்கு, மணல் சிற்ப கலைஞர். விக்ரம் 1 recently seen in news developed by which Indian startup? சமீபத்துல செய்திகள்ல காணப்பட்ட விக்ரம் 1ங்கிறது எந்த ஸ்டார்ட் அப் நிறுவனத்தால் உருவாக்கப்பட்டது அப்படின்னா ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ். India recently proposed a draft ministerial declaration at which international organization to promote transfer of advanced technologies to developing countries? வளரும் நாடுகளுக்கு மேம்பட்ட தொழில்நுட்பங்களை மாற்றுவதை ஊக்குவிப்பதற்காக இந்தியா சமீபத்துல எந்த சர்வதேச அமைப்பில் ஒரு வரைவு அமைச்சகர்கள் பிரகடனத்தை வந்து முன்மொழிந்துள்ளது? எதுல அப்படின்னா வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன்ல. இந்த வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா ஜெனீவா சுவிட்சர்லாந்துல இருக்கு. Supreme Court of the US in February 2026 struck down tariffs imposed by which US president? பிப்ரவரி 2026ல அமெரிக்க உச்சநீதிமன்றம் 2025ல எந்த அமெரிக்க அதிபரால விதிக்கப்பட்ட வரி விதிப்புகளை வந்து ரத்து செய்தது அப்படின்னா ட்ரம்ப். ஓகே, டொனால்ட் ட்ரம்ப். Which country approved the world's first stem cell therapy for Parkinson's disease in 2026? 2026ல பர்கின்சன் நோய்க்கான உலகின் முதல் ஸ்டெம் செல் சிகிச்சைக்கு ஒப்புதல் அளித்த நாடு எது அப்படின்னா ஜப்பான். Which country announced restrictions on social media access for children under 16 starting March 2026? மார்ச் 2026ல இருந்து 16 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு சமூக ஊடகங்கள் பயன்படுத்துவதை கட்டுப்பாடு அறிவித்த நாடு எது அப்படின்னா இந்தோனேஷியா. நம்ம ஊர்லயும் கொண்டு வந்தாங்கன்னா நல்லா இருக்கும். இந்தியாஸ் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் நம்ம ஊர்லயும் பாத்தீங்கன்னா சில ஸ்டேட்ல கர்நாடகால எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி கொண்டு வரதா சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இந்தியாஸ் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ் ரீச்ட் எ ரெக்கார்ட் ஹை ஆஃப் $728 billion $728 billion in February 2026 according to data released by which institution? எந்த நிறுவனம் வெளியிட்ட தரவுகளின்படி பிப்ரவரி 2026ல இந்தியாவின் அந்நிய செலாவணி இருப்பு $728.49 பில்லியன் என்ற சாதனை அளவை எட்டியது? யார் வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா RBI. What was the main objective of launching Vicosat 1 by students of ஆரியக்குடி கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இன் தமிழ்நாடு? அரியக்குடி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரியக்குடி அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவர்களால் ஏவப்பட்ட விகோசாட் 1ஓட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா அடுக்கு மண்டலத்தில் பூஞ்சை வித்திகளை கண்டறிதல். ஓகே, ஏற்கனவே இந்த கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா நம்ம NTPC அண்டர் கிராஜுவேட் போனீங்க இல்லையா, அந்த டைம்லயே நம்ம முக்கியமான கரண்ட் அஃபேர் டிஸ்கஸ் பண்ணோம். அப்பவும் நாம வந்து இந்த கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். Recently, which team won the 10th edition of the ICC Men's T20 World Cup 2026? சமீபத்துல 2026ஆம் ஆண்டு நடைபெற்ற 10வது ICC ஆண்கள் T20 உலகக்கோப்பையை வென்ற அணி எது அப்படின்னா இந்தியா. Union Home Minister Amit Shah inaugurated sulfuric acid plant 3 at the Indian Farmers Fertilizer Cooperative Limited Complex in Paradip, Odisha on which date? மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா ஒடிசாவின் பாரதீப்ல உள்ள இந்திய விவசாயிகள் உர கூட்டுறவு லிமிடெட் வளாகத்தில் கந்தக அமில ஆலை 3ஐ எந்த தேதியில் திறந்து வைத்தார் அப்படின்னா மார்ச் 7ஆம் தேதி. Maharashtra government signed an MOU with companies from which country to modernize
சசூன் டாக் இன் மும்பை. மும்பையில் இருக்கக்கூடிய சசூன் கப்பல் துறையை நவீனமயமாக்க மகாராஷ்டிரா அரசு எந்த நாட்டு நிறுவனங்களுடன் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது அப்படின்னா பின்லாந்து கூட. வாட் டஸ் ஜிபிஎஸ் ஸ்பூஃபிங் ரெஃபர் டு இன் ஏவியேஷன் நேவிகேஷன் சிஸ்டம்ஸ். விமான போக்குவரத்து வழி செலுத்தல் அமைப்புகளில் ஜிபிஎஸ் ஸ்பூஃபிங் அப்படிங்கன்னா என்ன? வழி செலுத்தல் அமைப்புகளை திசை திருப்ப போலி செயற்கைக்கோள் சமிக்ஞைகளை அனுப்புதல். தஜிகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான் have proposed the inclusion of the stripped hyena in appendix 1 and 2 of which international convention? தஜிகிஸ்தானோ உஸ்பெகிஸ்தானோ சர்வதேச உடன்படிக்கையின் பின் இணைப்பு 1 மற்றும் 2ல வரி கழுதை புலிகளை சேர்க்க முன்மொழிந்துள்ளன. ஓகேவா? சோ எதுக்கு கீழே அப்படின்னா புலம்பெயர்ந்த வனவிலங்கு இனங்களின் பாதுகாப்பு குறித்த உடன்படிக்கை. ஓகே. According to global burden of disease injuries risk factor study, which two countries account for the highest absolute metabolic disease burden in Asia Pacific region? நோய், காயங்கள், ஆபத்து காரணிகள் குறித்த உலகளாவிய ஆய்வின்படி ஆசிய பசிபிக் பிராந்தியத்துல அதிகப்படியான வளர்சிதை மாற்ற நோய் சுமைகளை கொண்டுள்ள 2 நாடு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவும் சைனாவும். ஓகே. சோ இது போக இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. சோ இந்த மார்ச் மந்த்லயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 500 ஒன்லைனருக்கு மேல இருக்கு. சோ ரிமைனிங் இருக்கிற ஒன்லைனர் எல்லாத்தையும் நம்ம அடுத்த கிளாஸ்ல வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஆல்ரெடி நாம கம்ப்ளீட் பண்ணது பாத்தீங்கன்னா மே கம்ப்ளீட் பண்ணியாச்சு, ஏப்ரல் கம்ப்ளீட் பண்ணியாச்சு, ஜூனும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சோ இந்த 3 மாசத்தோட 1500 ஒன்லைனர் கொஸ்டினோட வீடியோ பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோஸ் பாத்துருங்க. இன்னைக்கு மார்ச்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு 30% வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ரிமைனிங் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் அடுத்த கிளாஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணிடுவோம். லாஸ்ட் மினிட்ல அட்லீஸ்ட் இந்த ஒன்லைனராவது நல்லா படிச்சுட்டு போங்க. இதோட பிடிஎஃப் எல்லாமே எனக்கு வேணுங்கிற ஸ்டூடெண்ட் நீங்க 999 கூட கரண்ட் அஃபேருக்கு பே பண்ண வேண்டாம். 199 பே பண்ணிட்டீங்க அப்படின்னா லாஸ்ட் 8 மாசத்தோட கரண்ட் அஃபேர் ஒன்லைனராவும் உங்களுக்கு கொடுத்துருவோம், பிரிண்டபிள் ஃபார்மட்லயும் கொடுத்துருவோம். ஓகேவா? நிறைய ஸ்டூடெண்ட் எனக்கு போன் பார்த்து படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மேம் அப்படின்னு சொன்னதுனால அந்த ஃபார்மட்டோட சைஸ் எல்லாமே கொஞ்சம் சின்னதா மாத்தி பேஜஸ் எல்லாமே ரெடியூஸ் பண்ணி பிரிண்டபிள் ஃபார்மட்லயே உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கோம். ஓகேவா? சோ நீங்க போனை பார்த்தும் படிச்சுக்கலாம். நம்ம ஆப்ல ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆப்ல இருந்து பிடிஎஃப் உங்க போனுக்கே டவுன்லோட் பண்ணி போனோ லேப்டாப்பை பார்த்தோ படிச்சுக்கலாம். இல்ல தேவைன்னா கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம், பிரிண்ட் போட்டு அதை வந்து எடுத்துக்கலாம். அதனால 2 ஃபார்மட்டுமே நம்ம ஆப்ல கரண்ட் அஃபேருக்கு உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ 2 ஃபார்மட் ஒன்னு வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க போன்லயே பெரிய ஃபாண்ட் சைஸா வச்சு, இப்போ நான் வச்சிருக்கேன் பாத்தீங்களா, இந்த மாதிரி பெரிய ஃபாண்ட் சைஸா வச்சு போன்லயோ லேப்டாப்லயோ இல்லைன்னா பிசிலயோ படிக்கிறது. இன்னொன்னு வந்து என்ன அப்படின்னா சில பேருக்கு கையில ஹார்ட் காப்பியா வச்சு படிச்சாதான் படிக்க புரியும். அதனால பிரிண்டபிள் ஃபார்மட்டும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கோம். பிரிண்ட் போடணும்னாலும் நீங்க வந்து போட்டுக்கலாம். ஓகே. 2 ஃபார்மட்டுமே இருக்கு. சோ ஜஸ்ட் 199 மட்டும் நீங்க கரண்ட் அஃபேருக்கு பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் குரூப் டி போற ஸ்டூடெண்ட். அதே மாதிரி எனக்கு 101 ஷிஃப்டோட கொஸ்டின்ஸோட ஆன்சர் எல்லாமே வேணுங்கிற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு 999 மட்டும் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இப்ப வந்திருக்கக்கூடிய டெக்னீஷியன் கிரேட் 1 அப்ளை பண்ணிருக்கேன், கிரேட் 3 அப்ளை பண்ணிருக்கேன் மேம், இனி அடுத்து வரக்கூடிய என்டிபிசியும் நான் அப்ளை பண்ணுவேன், அடுத்து வரக்கூடிய குரூப் டி அப்ளை பண்ணுவேன், எஸ்எஸ்சியோட எம்டிஎஸும் நான் படிக்க போறேன், ரயில்வே எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸை நான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இதோட ஃபீஸ் லைஃப் டைம் வேலிடிட்டினா 2499. 1 இயர் வேலிடிட்டியில ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் வந்து 1999 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? குரூப் டிக்கு மட்டும்னா இப்போ நீங்க 999 பே பண்ணிட்டு எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து கூட ரிமைனிங் அமௌண்ட் பே பண்ணி இதை லைஃப் டைமாவும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நாளைக்கு 6 மணிக்கு மறந்துடாதீங்க, ஸ்டேட் லெவல் மெகா லைவ் டெஸ்ட் நம்ம ஆப்ல நடக்க போகுது. ஃப்ரீ டெஸ்ட் தான். ஸோ கரெக்டா இந்த டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணிருங்க. இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். கோர்ஸ்ல ஜாயின் பண்றதுக்கு இந்த நம்பருக்கு ஆல் இன் ஒன்னா ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. குரூப் டிக்கு மட்டும் கரண்ட் அஃபேர்னா ஐ வாண்ட் குரூப் டி சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்க. டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஐ வாண்ட் குரூப் டி டெஸ்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு கோர்ஸோட ஃபீஸ் பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா பேக்எண்ட்ல இருந்து டீம் அக்சஸ் கொடுத்துருவாங்க. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. 8 மாசத்தோட பிடிஎஃப் நான் சொல்லிட்டேன். ஸ்டூடெண்ட்ஸோட வசதிக்கு அவங்களுக்கு படிக்கிறதுக்கு எப்படி ஈஸியா இருக்குமோ கம்ஃபர்டபுளா இருக்குமோ அந்த அளவுக்கு மாத்தி கொடுத்தாச்சு. பிரிண்ட் போடனாலும் போடுறதுக்கு பிரிண்டபிள் ஃபார்மட்டும் கொடுத்தாச்சு, நார்மலா நீங்க போன் படிக்கிறதுக்கும் கொடுத்தாச்சு, பிளஸ் டீடைல்டு எக்ஸ்பிளனேஷனாவும் கொடுத்தாச்சு, ஒன்லைனராவும் கொடுத்தாச்சு. கரண்ட் அஃபேரை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அப்கமிங் எக்ஸாம்ஸுக்கும் எனக்கு கரண்ட் அஃபேர் வேணும் அப்படின்னா நீங்க லைஃப் டைம் வேலிடிட்டியில 999 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? எல்லாமே தெளிவா சொல்லிட்டேன். வேற எதுவும் கிளாஸ் பத்தியோ இல்லனா கரண்ட் அஃபேர் பத்தியோ எதுவும் டவுட் இருக்கு அப்படின்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. நீங்க பிகினர் அப்படின்னா ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல இம்மிடியேட்டா ஜாயின் பண்ணிட்டு
ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. இதுல கிளாஸஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருப்போம். மெட்டீரியல்ஸ் எல்லாம் பிடிஎஃப் ஃபார்மேட்ல தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல கொடுத்துருப்போம். டெஸ்ட் பாத்தீங்கன்னா வாரம் டெஸ்ட்டும் கண்டக்ட் பண்ணுவோம். உங்க ஃப்ரெண்ட்ஸும் எங்க படிக்கணும் எப்படி படிக்கணும்னு தெரியாம இருக்காங்கன்னா நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய இந்த கிளாஸஸ் பத்தின இன்ஃபர்மேஷனை அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. திருப்பியும் அடுத்த கிளாஸ்ல நாம மீட் பண்ணலாம். தேங்க்யூ.